ஏங்க, நீங்க சொன்ன மந்திரவாதி இவர்தானா? பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்காரு. ஆமா, மந்திரவாதிகள்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமா தான் இருப்பாங்க. நீ பயப்படாத, ஒரு நிமிஷம் சுமாரு. வணக்கம் பாபா. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இந்த இடத்தை விட்டு போங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. போயிட்டு வாங்க. இது அந்நியர்கள் பிரவேசிக்க கூடிய இடம் இல்ல. கிளம்புங்க. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க பாபா. நாங்க உங்களையே நம்பி வந்திருக்கோம். நீங்க அப்படியே சிவபெருமானோட அவதாரம்னு யாரோ சொல்லி கேள்விப்பட்டு இங்க வந்தோம். நாங்க வெளியூர்காரங்க, உங்களை பார்க்கறதுக்காகவே அங்கிருந்து இங்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்க மேல கருணை காட்டுங்க. எங்களுக்கு நீங்க தாங்க கடவுள். தயவு செஞ்சு எங்களை கைவிட்டுறாதீங்க பாபா. ஜெய் மகாகாளி. சொல்லுங்க, என்னால உங்களுக்கு என்ன காரியம் ஆகணும்? அது எங்க வீட்டுக்கு அமிர்தா. யாரோ ஒருத்தி எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து சேர்ந்துட்டா பாபா. ஒரு பொண்ணு வந்து சேர்ந்திருக்கா பாபா. என் அண்ணன் பையனுக்கும் மருமகளுக்கும் இன்னுமா மாய மந்திரம் பண்ணிட்டா. அவன் ரொம்ப அப்பாவி. யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவான். அவ நடவடிக்கையை பார்க்கும்போது எங்க அண்ணன் பையனோட சொத்தை அப்படியே அடிக்கலான்னு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவளை வீட்டை விட்டு துரத்த நீங்க தான் உதவி செய்யணும் பாபா. நீங்க சொல்றது உண்மைதானா? இது பொய்யா இருந்தா இவ்வளவு தூரம் உங்களை தேடி நாங்க வந்திருப்போமா பாபா? சொல்லுங்க. ஆமா பாபா, எங்களுக்கு எங்க பையனோட எதிர்காலம் தான் முக்கியம். அதுக்காகவாவது நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த சின்ன விஷயத்துக்காக உங்ககிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லதான் எங்களுக்கு. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பேராசை. அந்த பொண்ணு கடவுளை பத்தி, உங்க மாதிரி ஞானிகளை பத்தி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறா. நீங்க எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி பாபா. நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல எங்களுக்கு உதவணும். உங்களை நாங்க குலதெய்வமா கும்பிடுறோம். என்னோட எதிரிங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு காட்டு. ஏன் இப்படி மௌனமாவே இருக்க? என்னோட பிரார்த்தனை உன் காதுல விழலையா? அமிர்தா இந்த நேரத்துல ஏன் பூஜை ரூம்ல போய் உக்காந்துருக்கா? இன்னைக்கு ஏதாவது விசேஷமான நாளா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எந்த விசேஷமும் கிடையாதே. அப்புறம் எதுக்கு சாமி ரூம்ல உட்காந்து வேண்டிட்டு இருக்கா? அமிர்தா, அமிர்தா இந்த நேரத்துல இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு பூஜை பண்ற அளவுக்கு எந்த விசேஷமும் இல்லையே. இல்ல இன்னைக்கு ஏதாவது விசேஷமான நாளா? நான் தான் தெரியாம பேசிட்டு இருக்கேனா? சரோஜா, இங்க ஒரு ஃபைல் வச்சிருந்தேன், காணுமே, பாத்தியா? இதோ வந்துட்டேங்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to my dear Arjun, happy birthday to you. டேய் ஆர்லோஸ், என் பர்த்டே இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. அது எனக்கும் தெரியும். பாட்டிமா சொன்னதை நானும் கேட்டுட்டேன். அப்ப எதுக்கு இன்னைக்கு விஷ் பண்ற? ஏன்னா ஏன் ஆளுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும். அது சரி, இப்போ இந்த கதெல்லாம் வேண்டாம். நாளைக்கு எனக்கு என்ன gift கொடுப்ப சொல்லு. உனக்கு என்னையே கிஃப்டா கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த கிஃப்ட் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? தேங்க்ஸ். எனக்கு இவ்ளோ காஸ்ட்லி கிஃப்ட்லாம் வேண்டாம். ஏண்டா, நான் பார்க்க நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்க.
இருந்தாலும் வேண்டாம். வேற என்ன gift கொடுப்ப? சரி விடு, உனக்கு என்ன gift வேணும்னு கேளு, அதே கொடுக்குறேன். அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு அமிர்தாவே என் கண்ணு முன்னாடி வந்து ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை விட பெரிய gift என் வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லை. ஏய் அர்ஜுன், ஆ? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. ஆ, எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு புரியாது, விடு. உன்னால அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எனக்கு பிடிச்சது உன்னால கொடுக்கவும் முடியாது. மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு தெரியும். என்னடா ராஜாவோட குதிரை ட்ராக்க விட்டு வேற எங்கேயோ போற மாதிரி இருக்கு? என்ன விஷயம்? யாராவது இருக்காங்களா என்ன? ஆ, இருக்காங்க, நிச்சயமா இருக்காங்க. அவங்க யாருன்னு உனக்கு தெரியணுமா? ஆமா, எனக்கு இப்பவே தெரிஞ்சாக்கணும். யார்டா அது? ஆ, அங்க பாரு, அங்க அந்த மேட் தெரியுதுல்ல, அங்க போய் நில்லு. அவங்க யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும். அப்படியா? ம். ஏய் அர்ஜுன், குட் நைட் மயூரி. என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இல்லாத பொய்யெல்லாம் சொல்றியா நீ? நீ எவ்வளவு என்ன அவாய்ட் பண்ணாலும் சரி, ஒரு நாள் என்கிட்ட நீ சிக்கியே ஆகணும். உன்னை எனக்கு சொந்தமாக்கியே தீருவேன். ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. இது மந்திர சக்தி உள்ள ஊதுபத்தி. இத கொண்டு போய் உங்க எதிரி இருக்கிற இடத்துல மூலையில வைங்க. அதுல இருந்து வர புகை உங்க எதிரிய உங்க இடத்தை விட்டு தானாகவே போக வச்சிடும். பாபா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகத்தை கேளு. அது நாங்க இதை ஏத்தும் போது இந்த புகை எங்க மேல பட்டா எங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா பாபா? அதை பத்தி நீ கவலைப்படாத. அதுக்கு பரிகாரத்தை நான் சொல்றேன். ஜெய் மகாகாளி. இதை வச்சுக்கோ, இது உங்களை பாதுகாக்கும். சிகப்பு ஊதுவத்திய கொளுத்துறதுக்கு முன்னாடி இதை நீங்க கொளுத்துங்க. அதுக்கப்புறம் சிகப்பு ஊதுவத்திலிருந்து வர புகை உங்க மேல பட்டால் அந்த புகை உங்களை ஒன்றும் செய்யாது. சரிங்க பாபா, உங்க உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். பாபா, அவ பயங்கரமான பொண்ணு. இந்த ஊதுபத்தியெல்லாம் வேலை செய்யுமா? துஷ்டனே, தினமும் உங்க பூஜை அறையில ஏத்துற அந்த சாதாரண ஊதுவத்தி நினைச்சியா? இல்ல, இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஊதுவத்தி இல்ல. மந்திர சக்தி வாய்ந்த ஒரு மந்திர ஊதுவத்தி. அப்படின்னா இது நிச்சயமா வேலை செய்யணும்னு சொல்றீங்களா? ஏன் கேக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டேன், ஆனா எதுவுமே பழிக்கல. அதனாலதான் மறுபடியும் அதே கதையாக கூடாதுல்ல. ஜெய் மகாகாளி. அர்ப்பனே, இதை எடுத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு நகர்ந்து போ. கோவப்படாதீங்க பாபா, உங்க சக்தி மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த பொண்ணை பார்த்தா பயமா இருக்கு. உங்க சக்தியாலையும் அவளை துரத்த முடியலன்னா? ஏங்க, நீ எல்லாம் ஒரு புருஷனாயா? வெக்கமா இல்ல உனக்கு? சரியான தண்ட சோறு. உன்னோட குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. முதல்ல எனக்கு டைவர்ஸ் கொடு. நீ என்னடி கேக்குறது? உன்னோட வாழ எனக்கும் விருப்பம் இல்ல, நானே கொடுக்கறேன். ஒளிஞ்சு போ. நீ என்னையா என்ன ஒழிஞ்சு போன்னு சொல்றது? எனக்கு உன் மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல. முதல்ல நீ ஒழிஞ்சு போயா. உங்க வாக்குவாதத்தை நிறுத்துங்க. பாபா, இன்னும் உங்களுக்கு இந்த ஆளை பத்தி தெரியல. உன்னை பத்தி மட்டும் தெரியுமாடி?
என்ன நடந்துச்சு? நாங்க இப்ப என்ன பண்ணோம்? இப்பவாவது இந்த ஊதுபத்தியோட சக்தி தெரியுதா? இத கொடுத்துனா வீட்டுல நடக்க கூடாததெல்லாம் நடக்கும். இதோட விளைவுகள்ல இருந்து தப்பிக்கணும்னா மறுபடியும் நான் தான் வந்தாகணும். வேற எந்த மந்திர சக்தியாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா சரி பாபா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எங்களால முடிஞ்சது இதை ஒரு சின்ன காணிக்கையா கொடுக்குறோம். தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. என்னது அது? பணமா? பணத்துக்கு என் சக்தியை உபயோகப்படுத்துறவனா இருந்தா இந்த நடுக்காட்டுல வந்து நான் இருக்க மாட்டேன். உங்களுக்கு நான் உதவி செஞ்சது இந்த நேரத்துல என்ன நம்பி இந்த காட்டுக்கு வந்தீங்களே, அந்த ஒரே காரணத்துக்காகத்தான். பாபா, உங்களை அவமானப்படுத்துறது எங்க எண்ணம் இல்ல. ஏதோ சின்ன காணிக்கையா. போதும், நீங்க வந்த வேலை முடிஞ்சது. புறப்படுங்க. ஜெய் மகாகாளி. என்ன வேணும் உனக்கு? அத்தை, ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இன்ஃபர்மேஷனா? என்ன? நாளைக்கு அர்ஜுனோட பர்த்டே தானே? ஆமா, நாளைக்கு அர்ஜுன் பர்த்டே தான். அதுக்காக நம்ம வீட்ல பார்ட்டி கூட அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதுக்கு தான் நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்டா வாங்கி தரணும்னு இருக்கேன். ஆனா அர்ஜுனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியவே இல்ல. ஃபுல் கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதையே நான் வாங்கி கொடுத்துருவேன். மொத்தத்துல நான் கொடுக்கற கிஃப்ட பார்த்துட்டு அவன் ஃபுல் சந்தோஷமாயிடணும். உண்மையை சொல்லட்டுமா மயூரி? இப்பெல்லாம் அர்ஜுன் விஷயத்துல அவனுக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கலங்கிறதெல்லாம் அவனை பெத்தவ எனக்கே சரியா தெரியறது இல்லம்மா. அவன் நடவடிக்கை விசித்திரமா இருக்கு. அத்தை ப்ளீஸ் ஞாபகப்படுத்தி சொல்லுங்களேன். ப்ளீஸ் அத்தை, யோசிச்சு சொல்லுங்க. போன வருஷம் அவன் பர்த்டேக்கு ஏகப்பட்ட gift வந்ததா எனக்கு தெரியும். ஆனா அதுல ஒண்ணு கூட அவனுக்கு பிடிக்கல. அவன் ஃப்ரெண்ட் யாரோ அவனுக்கு gift கொடுத்தான். அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியா? அப்படி என்ன gift அது? அது என்னன்னு சொல்லுங்க. அதை விட சூப்பர் gift-ஆ நான் வாங்கிட்டு வரேன் ப்ளீஸ். அந்த gift அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் அதை பார்க்கவும் இல்ல, அது என்னன்னு அவன் என்கிட்ட காட்டவும் இல்ல. சின்ன பசங்க பொருளை நாம என்ன பாக்குறது, நானும் அப்படியே விட்டுட்டேன். இப்ப அந்த gift எங்க இருக்கு அத்தை? அந்த gift அவனோட ரூம்ல ஒரு கபோர்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிகப்பு பெட்டிக்குள்ள இருக்கு. இது போதும் எனக்கு. அது என்ன கிஃப்ட்னு நான் கண்டுபிடிச்சு அதை விட சூப்பர் கிஃப்டா நான் அர்ஜுனுக்கு வாங்கிட்டு வரேன். அவனை நான் எப்படியும் எனக்கு சொந்தமாக்கி தருவேன். என்னங்க என்னங்க நில்லுங்க. என்ன ராஜி? எதுக்கு அந்த மந்திரவாதி கிட்ட போய் சொன்னீங்க? ஏங்க, அவ பேரு அமிர்தானே, உண்மையை சொல்ல வேண்டியதானே? யாரோ ஒரு பொண்ணுன்னு சொல்றீங்க. அதுவும் இல்லாம நம்ம இந்த ஊர் ஆளுங்க தான். என்னமோ ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி கதை கட்டினீங்க. அதுதான் என்னோட சாமர்த்தியம். இந்த மாதிரி மந்திரவாதிகளை பத்தி உனக்கு தெரியாது. ரொம்ப ஆபத்தானவங்க. தப்பை தவறி நாம இந்த ஊருக்காரங்கன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ, அப்புறம் உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அவரு கேட்டாருன்னு நாமளும் எங்க வீடு இங்க இருக்குன்னு சொல்லிட்டா வீட்லயே வந்து தங்கிடுவாங்க. அதுக்குதான் நம்ம டீட்டெயில்ஸ் எதையும் கொடுக்காம நம்ம வேலையை மட்டும் நாம முடிச்சுக்கணும். இருந்தாலும் நீங்க என்னமோ பண்ணது தப்புன்னு தாங்க தோணுது. அதெல்லாம் இல்ல, நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். நீயே உன் கண்ணால பாத்து இல்ல, அந்த மந்திரவாதி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த மந்திரவாதிங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாது. அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. எச்சரிக்கையா இரு. இந்த சிகப்பு நேரத்துல இருக்கிற ஊதுபத்திய அமிர்தா ரூம்குள்ள கொளுத்தி வைக்கணும். இந்த மஞ்சள் நேரத்துல இருக்கிற ஊதுபத்திய நம்ம ரூம் கிட்ட ஏத்தணும். அப்பதான் அமிர்தாவால நமக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். ஒருவேளை தப்பி தவறி நம்ம மேல சிகப்பு ஊதுபத்தியோட புகை பட்டா கூட நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆமா ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா தான் நாம இதை கொளுத்தணும்.
ச்சே, என்ன இப்படி ஆகி போச்சு? அமிர்தா கிட்ட நான் ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கணும். அவங்க ஃபோன் நம்பர் இருந்திருந்தா அவங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசியிருக்கலாம். அவங்க லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியமா வந்திருக்காது. அவங்க கிட்ட பேசுறதுக்கு இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். நாளைக்கு அமிர்தாவோட ஃபோன் நம்பர் எப்படியாவது வாங்கணும், மிஸ் பண்ணவே கூடாது. அப்படியே அவங்களோட ஒரு ஃபோட்டோ வாங்கிக்கிட்டு ஃபோனில் வால்பேப்பராக வச்சுக்கணும். அப்போதான் அவங்கள பார்க்கணுன்னு தோணும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே நாளைக்கு என்னோட பர்த்டே. இந்த காதலனோட பர்த்டேக்கு காதல் இல்லைன்னா எப்படி இருக்கும்? சான்ஸே கிடையாது. எப்படியாவது என் பர்த்டேக்கு அவங்களை இன்வைட் பண்ணி ஆகணும். நான் இன்வைட் பண்ணால் மட்டும் அவங்க வந்துடுவாங்களா என்ன? கண்டிப்பாக வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் அவங்கள எப்படியாவது சம்மதிக்க வச்சே ஆகணும். உயிருக்குயிரை காதலிக்கிறவங்க பக்கத்தில் இல்லைன்னா இந்த காதலன் சந்தோஷமா இருக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. நாளைக்கு நீங்கள் என் பர்த்டே பார்ட்டிக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். இது உங்கள் அர்ஜுனோட பிக் ரிக்வெஸ்ட். நீங்கள் நிச்சயமாக வருவீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். இங்க எதுவும் கிடைக்கலையே. எங்க வச்சிருப்பான்? இந்த ரூம்ல ஏதாவது சீக்ரெட்டான இடத்துல வச்சிருப்பானோ? அப்படி என்னப்பா கிஃப்ட் அது? இவ்ளோ தேடியும் கிடைக்க மாட்டேங்குது. அத்தை சொல்றத பாக்கும்போது நிச்சயமா அது ஸ்பெஷலா தான் இருக்கும். அர்ஜுன் அதை இவ்ளோ சேஃபா வச்சிருக்கானா, அது ரொம்ப முக்கியமானதா தான் இருக்கும். எதுக்கும் இன்னொரு தடவை அத்தையை கேக்குறேன். அத்தை, அத்தை, அர்ஜுன் ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எதுவும் கிடைக்கல. மோஸ்ட்லி உங்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். மறந்துட்டீங்களா? இருக்கலாம், நானும் மறந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். அர்ஜுன் சாதாரணமா அவன் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாம் அவனோட ரூம்குள்ள தான் வச்சுக்குவான். இல்லன்னா அது அவனோட ஸ்டடி ரூம்ல வச்சிருப்பான். ஓகே, நான் ஸ்டடி ரூம்ல போய் தேடி பார்க்கறேன். சரி. என்ன இது? ரூம் எல்லாம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கே. மேல ஏதாவது வச்சிருப்பானோ? செக் பண்ண வேண்டியதுதான். கபோர்ட் எல்லாம் ஓப்பன்ல இருக்கே. யாரு வந்திருப்பாங்க? அம்மா, 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 என் ரூம் வாட்ரோப் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. என் ரூம்க்கு யார் வந்தா? ஓ, அதுவா? மயூரி உன்னோட ரூம்குள்ள எதையோ தேடிக்கிட்டு இருந்தாடா. அங்க கிடைக்கலன்னு ஸ்டடி ரூம்ல தேடிக்கிட்டு இருக்கா. ஸ்டடி ரூம்லயா? கடவுளே, ஸ்டடி ரூம்ல தான் நான் அந்த செத்து பாம்பை வச்சிருக்கேன்.